வாசிங்க 8-9 வசனங்கள் வாசிங்க. 1 ராஜா 17ஆம் அதிகாரம் 8-9. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கடுத்த சாரிபாத் ஊருக்குப் போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அங்க போனா என்ன கிடைக்கும் தெரியுமா? அப்பதான் கிடைக்கும், அடை தான் கிடைக்கும். இப்போ அப்பமும் இறைச்சியும் தாண்டி அடுத்து எங்க வரணும்? அப்பத்தின் வீட்டுக்கு வரணும். அப்பம் இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள வரணும். இது செகண்ட் பிளேஸ். ஆசரிப்பு கூட்டத்தில் பாருங்க, வெளியே அப்பமும் இறைச்சியும் தாவீது கொடுப்பாரு ஜனங்களுக்கு. 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கும். ஒரு படி திராட்சை ரசமும் அப்பமும் ஒரு துண்டு இறைச்சி துண்டையும் கொடுத்து அவர்களை தாவீது அனுப்பினான். அப்படிதான் இருக்கும், 2 சாமுவேல் 6ல் இருக்கும். ஆனா அந்த ஆசாரிப்பு கூட தாண்டி உள்ள போனீங்கன்னா இறைச்சி இருக்காது. உள்ள என்ன இருக்கும்? சமூகத்து அப்பம் 12 அப்பம் இருக்கும். தாவீது அதை சாப்பிட போவார் இன்னொரு இடத்துல, கோலியாத்தை இது பண்ற இடத்துல. அதுக்கப்புறம் சவுல் துரத்தும் போது அவர் போய் நேரம் அந்த அப்பத்தை சாப்பிடுவார். ஆரம்பத்தில் ஆண்டவர் இறைச்சியும் அப்பத்தையும் கொடுத்தது உண்மை. மாம்சத்துக்கு தேவையானதை கொடுத்து ஆசீர்வதிச்சு அதெல்லாம் கொடுக்கிறார், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதுலயே நாம செட்டில் ஆயிடக்கூடாது. அடுத்து இன்னும் கொஞ்சம் முன்னேறி போகணும், இன்னொரு இடத்துக்கு வரணும். அங்கே உங்களுக்கு அப்பம் வைக்கப்பட்டிருக்கும், அது வீடு, அப்பத்தின் வீடு, அப்பம் கொடுக்கிற வீடு, அது சபை. அல்லது அங்கே உங்களுக்கு ஆண்டவர் சில காரியங்களை ஏற்படுத்தியிருப்பார். இது அதுக்கு அடுத்த லெவல். நாம் அந்த இறைச்சி துண்டு டேஸ்ட் இருக்குல்ல, இது எப்பவுமே அடுத்த லெவலுக்கு போக விடாது. இந்த நான் வெஜிடேரியன் நல்லா சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அது இல்லாமல் சாப்பிடவே தோணாது. அப்புறம் என்ன தோணும்னா, ஒரு துண்டாவது இருந்தாதான், சில ஆட்கள் சொல்லுவாங்க ஒரு கருவாடாவது அப்படிம்பா. அது பாடியில் ஊறிடும், அது ஒரு விதமான டேஸ்ட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் அது இல்லாமல் என்ன வராது. ஒரு ஒரு லெவலுக்கு மேலே நம்ம எப்படி போயிடுவோம்னா, ஒரு வேலை செய்ய முடியலனாலும் யார் வீட்லையாவது செஞ்சாங்கன்னா வாசனையோடையாவது சாப்பிட சொல்லுவோம். அதே மாதிரி தான் அதிகமாக உலகத்துக்குள்ளே இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டுட்டீங்கன்னா, அதை விட மேலான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு போகும்போது இது உங்களை பின்னோக்கி இழுக்கும், இது உங்களை போக விடாது. இந்த டேஸ்ட் இருக்குல்ல, உலகம் இருக்குல்ல, இது வேற. இது உங்களுக்குள்ள ஊறிடுச்சு பிறந்ததுலேருந்து. ஒரு பீரியட்ல கர்த்தர் தான் இதை கொடுத்தாரு, ஒரு இடத்துல கர்த்தர் தான் அதை விடும்பார். இப்போ நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு ஒருத்தன் வந்தான்ல, அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாதவன். மத்தேயு 19 இருக்கும். அவன் சொல்லுவான், நான் சிறு வயது முதல் கொண்டு இதையெல்லாம் கை கொள்ளுகிறேன் அப்படின்பா. அப்போ ரொம்ப பர்ஃபெக்ட், மிகுந்த ஆஸ்தி இருந்துச்சு அவனுக்கு. இந்த மிகுந்த ஆஸ்தி எதனால வந்துச்சுன்னா, அவன் ஒழுக்கமா இருந்ததுனால வந்துச்சு, ஒழுங்கா வியாபாரம் பண்ணி. இப்போ அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தது யார் அவனுக்கு? அதே கர்த்தர் தான் சொல்றாரு, இவைகளை விட்டு விட்டு என்னை பின்தொடரு. செகண்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் தான் உங்களால என்னாலே செய்ய முடியாத ஸ்டேஜ். கர்த்தர் உங்களுக்கு, நீங்க சொல்லுவீங்க, ஆண்டவர் தான் எனக்கு படிக்க வச்சாரு, ஆண்டவர் தான் ஞானத்தை கொடுத்தாரு, படிப்பறிவு இல்லாம. ரைட். ஒரு இடத்துல அதையே கர்த்தர் விட சொன்னா விட முடியுமா? எகிப்தின் கலைகளில் கொண்டு போய் எகிப்தில் பார்வோன் வீட்டில் விட்டது யாரு? கர்த்தர். அங்கதான் 40 வருஷம் வளர்ந்தாரு. ஒரு இடத்துக்கு வரும்போது எகிப்தின் கலைகளை இவர் மறக்கணும். கமாலியல் பாத்துல உட்கார்ந்து பவுல் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாதுன்னு தன்னை சொல்றாரு. ஒரு இடத்துல இதே நியாயப்பிரமாணத்தை அவர் விடணும். கொடுத்தது யாரு? கர்த்தர். 2 போட் நிறைய மீன் பேதுருக்கு கொடுத்தது யாரு? கர்த்தர். அதே கர்த்தர் சொல்றாரு, இவைகளை விட்டு விட்டு என்னை பின்பற்றி வா. கர்த்தர் கொடுக்கும் போது வாங்க தெரிஞ்ச நமக்கு, அவர் சொல்லும் போது அதை விடவும் தெரியணும். இதுதான் அந்த இறைச்சியை தாண்டி அப்பத்தின் வீட்டுக்கு போறது, பலிபீடத்தை தாண்டி பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறது. நம்மளால இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த இறைச்சி இல்லாம இருக்க முடியாது, மாம்சத்தின் இச்சை இல்லாம இருக்க முடியாது, மாம்சத்தின் விருப்பம் இல்லாம இருக்க முடியாது, ஏதோ ஒரு வகையில். ரோமர்கள் நிருபத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, 8ஆம் அதிகாரம் வரைக்கும். 7ஆம் அதிகாரம் கடைசியில் அவர் சொல்றாரு, நான் விரும்பாததையே செய்கிறேன், பரிதவிக்கப்பட்ட மனுஷன் நான், யார் என்னை விடுவிக்க கூடும் அப்படின்னு கேட்கிறார். பாவத்தை பத்தி பேசுறாரு. ஆனா 8ஆம் அதிகாரத்தில் பாருங்க, பாவத்துக்கும் ஆவிக்கும் சண்டைன்னு சொல்ல மாட்டாரு, மாம்சத்துக்கும் ஆவிக்கும் சண்டைம்பாரு. நம்ம பாவத்தை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம், இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு. ஆண்டவர் சொல்றாரு, மாம்சத்தின் கிரியையவே செய்யக்கூடாது. மாம்சத்தின் கிரியை நம்ம பார்வைக்கு நிறைய விஷயம் பாவமே கிடையாது. இப்போ நமக்கு பாவம்னா என்ன? சிகரெட் பிடிக்கிறது, குடிக்கிறது, அப்புறம் சில தப்பான காரியங்கள், இதெல்லாம் நமக்கு பாவம். சரியா? இப்போ மோசேக்கு பாவம்னா என்ன? கர்த்தர் கண்மலையை பார்த்து பேசுனாரு, இவரு அடிச்சாரு. இப்போ இவரு அடிச்சது முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவல். ஜனங்களுக்கு தண்ணி வேணும், மினிஸ்ட்ரி, ஜனங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, தண்ணி வந்துச்சு, ஜனங்க குடிச்சாங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனை? மாம்சத்துக்கும் ஆவிக்கான பிரச்சனை. ஆவியான தேவன் ஒன்று சொல்றாரு, மாம்சம் ஒன்று சொல்லுது. ஆனா மாம்சம் சொல்றதும் ஸ்பிரிச்சுவல் மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்க பாவத்தை செய்யல, ஆண்டவர் கூடாரத்தில் குடியிருக்கேங்கிறாரு, தாவீது கல்லுல அவருக்கு ஆலயம் கட்டுறேங்கிறாரு. கர்த்தர் கேட்கிறாரு, நான் உன்னை கேட்டேனா? இங்க மாம்சத்துக்கும் ஆவிக்கான பிரச்சனை. நம்ம பாவம் சொல்லி பேசிக்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் இப்போ நம்ம எதில் திருப்தி ஆகிறோம் தெரியுமா? நான் முந்தி மாதிரிலாம் இல்லைங்க, இப்போ அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதில்ல, நான் அந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதில்ல, நான் அந்த மாதிரி காரியங்கள் செய்யறதில்ல, நான் முந்தி பாவம் பண்ணிட்டு இருந்தேன், அதெல்லாம் இப்போ செய்யறதில்ல, நான் இன்னும் இறைச்சியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்பத்தின் வீட்டுக்கு வா. இங்க வந்தாதான் தெரியும், மாம்சம் இல்லாமல் வெறும் அப்பம் உள்ள ஒரு இடம் இருக்கு, சமூகத்து அப்பம் மட்டும் இருக்கிற இடம் இருக்கு,
சாரிபாத் விதவையின் வீடு இருக்கு, அங்க வெறும் அப்பம் தான் இருக்கும், இறைச்சி இருக்காது. 100% இறைச்சி இல்லாத இடம் ஒன்று இருக்கிறது. அந்த இடத்துக்கு தான் செகண்ட் நம்ம வரணும். பரலோகத்துக்கு போகணும்னா இதான் செகண்ட் பிளேஸ். இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது? கர்த்தர் கொடுத்த வீடு இருக்கு. நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம், கர்த்தர் எங்களுக்கு வீடு கொடுத்தாரு, ஆசீர்வதிச்சாரு. கரெக்ட். ஒரு இடத்துல கர்த்தர் அந்த வீட்டை விட சொன்னா விட முடியுமா? பிள்ளை இல்லாம இருந்த 100 வயசுல கர்த்தர் கொடுத்தாரு, ஒரே பிள்ளை தான் சொல்லிட்டாரு, இவன் மட்டும்தான் உனக்கு பிள்ளைன்ட்டாரு. ஒரு இடத்துல வராரு, இந்த பிள்ளை எனக்கு தருவியான்னு கேட்கிறாரு, கொடுக்க முடியுமா? இங்கே தான் இறைச்சியை விட்டுட்டு நீங்கள் சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு போறதுக்கான அடையாளம் வருகிறது. எந்த மாம்சமும் என்னை தடுக்காது. பிள்ளையை கர்த்தர் கொடுத்தாரு, பிள்ளைக்கு படிப்பை கர்த்தர் கொடுத்தாரு. இப்போ கர்த்தர் கேட்கிறார், உன் பிள்ளையை எனக்கு கொடு, ஊழியத்துக்கு கொடு. கொடுக்க மாட்டான். இங்கே தான் வரும் விஷயம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்த டெஸ்டினேஷன், அடுத்த இடம் ஒன்று இருக்கு. அது என்னன்னு கேட்டா சாரிபாத் விதவையின் வீடு. அங்கே இறைச்சி இருக்காது, வெறும் அப்பம் தான் இருக்கும். அங்கே நீங்கள் தேவனுடைய சித்தத்தை எதையும் செய்ய முடியாது, உங்கள் சித்தத்தை செய்ய முடியாது, தேவ சித்தத்தை மட்டும் தான் செய்ய முடியும். அங்கே காக்கா எப்போ வரும்லாம் தெரியாது, ஆனா வசனம் 24 hours அங்கே இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை இருக்கும், சமூகத்தை அப்பம் இருக்கும். இன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு நமக்கு யாருக்குமே இஷ்டம் இல்லை. ஆண்டவரே, இந்த கேரி தாற்றங்கரையே நல்லா இருக்கேப்பா, டெய்லி காலையிலையும் மாவுலையும் நான்வெஜ் வருது, அப்பமும் வருது, தண்ணியை குடிச்சோம், படுத்தோம், ஜெபம் பண்ணோம். இல்லை, அப்படி வராதுப்பா, அங்க வேற ஒரு மினிஸ்ட்ரி இருக்குப்பா, இது இன்னும் கொஞ்சம் வேற இடத்துக்கு நீ போகணும். இது 2வது பிளேஸ். இதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்களா? இந்த இடத்துக்கு நீங்க வர இஷ்டப்படுகிறீங்களா வாழ்க்கையில? இதுதான் நீங்க நித்திய ஜீவனுக்கு சொந்திக்கிறதுக்கான 2வது இடமே. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன், ரசபாங்கானு கொடுக்குறேன், ஞானஸ்நானம் எடுத்துறேன், அபிஷேகம் பெற்றேன், இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு, இத்தோட நித்திய ஜீவன் தான்றோம். அப்படி இல்லையே. ஒரு ஸ்கூல்லையே பாருங்க, முந்தி நாங்கள் படிக்கும் போதெல்லாம் நேராக ஆனுவல் எக்ஸாம் கிடையாது, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவல்னு ஒன்று வைப்பாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லியில் கால்வாசி பார்த்து முடிச்சிருவாங்க, ஆஃப் இயர்லியில் பாதி பார்த்து முடிச்சிருவாங்க, ஆனுவலில் மொத்தமாக வைப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, இன்னும் டெஸ்டினேஷன் அதிகமாகிருச்சு. குவார்ட்டர்லிக்கு அப்புறம் மிட்டம் வருது, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், தேர்ட் மிட்டம்லாம் இருக்கு, ரிவிஷன் இருக்கு. இவ்வளவு தாண்டா தான் உங்களை எங்கே அனுப்புறேன்றாங்க, பப்ளிக் எக்ஸாம்க்கே அனுப்புறாங்க. இல்லைன்னா முன்னாடி அப்பா அம்மா கூப்பிட்டுறாங்க, உங்க பையன் தேர மாட்டான், உங்களை போகவே விட மாட்டான், இங்கேயே ஃபில்டர் பண்றான். ஒரு அடுத்த கிளாஸ் போறதுக்கு இவ்வளவு ஃபில்ட்ரேஷன் இருக்குமானால் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு எவ்வளவு ஃபில்ட்ரேஷன் இருக்கும்? சும்மா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், இயேசு ஏத்துக்கிட்டா அப்படியே டைரக்டா பரலோகம். இல்ல, அப்படி ஒரு இடத்துல கூட இல்ல. அவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு வர கடவன், வந்தாதான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காதே. இன்னைக்கு அதான் இங்க பிரச்சனையே. இப்போ இன்னைக்கு நாம செகண்ட் பிளேஸ்க்கே போல, கொஞ்சம் கூட விடுறதுக்கு ரெடியா இல்லை. ஆண்டவருக்காக எதையும், ஆண்டவருக்காக காக்கா கிட்ட வாங்கறதுக்கு ரெடி. ஆனா கேரி தாற்றங்கரை விட்டுட்டு சாரிபாத் விதவின் வீட்டுக்கு போறதுக்கு ரெடி இல்லை. அங்க இறைச்சி கிடைக்காது, அங்க அதெல்லாம் இருக்காது. ஆனா அங்கே ஒண்ணு இருக்கும், அற்புதமாய் கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய அடை இருக்கும். அது அங்க இருக்கும், மாவு எண்ணெயும் அங்க இருக்கும். டெய்லி அடை கிடைக்கும், டெய்லி அப்பம் கிடைக்கும், டெய்லி சாப்பிட முடியும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை தான் கிடைக்கும். இது உங்கள் ஆத்மாவை ஜீவனோடு கூட வைப்பதற்கு போதுமானதாக இருக்கு. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு இறைச்சி கொடுத்து அடை கொடுத்து நடத்துகிற அதே ஆண்டவர் வெறும் அப்பம் கொடுத்தும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கணும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இதெல்லாம் இருந்தால் தான் சர்வை பண்ண முடியும்னு. நான் சொல்லுவேன், தேவன் நினைச்சா எதுவுமே இல்லாமல் கூட சர்வை பண்ண வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு பீரியட்ல இங்கேருந்து யூகேக்கு வேலைக்கு போனோம், வேலை கிடைச்சா குடும்பத்தை காப்பாற்றலாம், கொஞ்சம் ஃபேமிலியை பார்த்துக்கலாம், நல்லா இருக்கும்னு சொல்லி அங்கே போனோம். இப்போ கர்த்தர் சொல்றார், அங்கேருந்து கூட்டிகிட்டு போன ஆண்டவர் தான். நான் சொல்லுவேன், நான்லாம் யூகே போகிறதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லாத ஒரு ஆள். என் கூட இருந்தவங்களாம் குவாலிஃபைட், அவங்களுக்கு கிடைக்காதது எனக்கு கிடைச்சிச்சு. நான் போனேன், கூட்டிகிட்டு போன ஆண்டவர் தான் சொன்னார், திரும்பி வா இந்தியாவுக்கு. இப்போ அங்கே இருக்கிற சம்பளம், அங்கே இருக்க லைஃப் ஸ்டைல், அங்கே இருக்க கிளைமேட், இதெல்லாம் பார்த்துட்டு வரதுக்கு கொஞ்சம் ஹெசிடேஷன். வரலாமா வேணாமா, இருக்கலாமா, அங்கேயே இருந்துடலாமா, நல்லா இருக்குது. ஆண்டவர் சொல்றார், இங்கே கொண்டு வந்து இப்படி ஆசீர்வதிச்சு உன்னை வாழ வச்சேன் நான், இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் வாழ வைக்க வல்லமை உள்ளவர். அங்கே போனால் என்ன ஆண்டவரே பண்ணுவேன், வேலை இல்லை, ஒன்றும் இல்லை, மினிஸ்ட்ரிக்கு போகிறோம், அடுத்த மாதத்துக்கு என்ன பண்ணுவோம் தெரியாது. ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ போ, நான் பார்த்துக்கிறேன். அழைத்து கொண்டு வந்து 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 21 வருஷம் ஆக போகுது. அன்னைக்கு அழைத்த கையை பிடிச்ச தேவன் இன்னைக்கும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு யூகே டாலர் கிடையாது, யூகே பவுண்டு கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய எதுவும் கிடையாது. ஆனால் அதை காட்டிலும் மேலான தேவன் இங்கே இருக்கிறார். இங்கே அப்பம் இருக்கிறது, எண்ணெய் இருக்கிறது, இது நடத்துகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு வரணும். 3வது வாசிங்க, 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 19:4-5 வாசிங்க. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. 3வது, அப்படி போகும்பொழுது கண்டிப்பாக ஒரு உபத்திரவத்தின் பாதை ஒன்று வரத்தான் செய்யும். கர்த்தர் சொல்லி போகும்போது, திருப்பி சொல்கிறேன், கர்த்தர் சொல்லாமல் போய் மாற்றவங்களை பற்றி நான் சொல்லலை. நம்ம இன்னொரு விஷயம் நினச்சிக்கிறோம், கர்த்தர் சொல்லி நான் போகிறேன்னா அதில் எந்த விதமான மேடு பலமும் இருக்காது, அது அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும், 100% நான் நினைக்கிற ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கும் அப்படின்னு. இல்லை, கர்த்தர் சொல்லி போகும்போது நடுவில் வனாந்தரம் வரும், போதும் கர்த்தாவே சாகரங்கிற நிலை கூட வரும்.
சூழ்நிலை வரும். இப்போ ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாம் கிட்ட ஆகாரை குறித்து சொல்லும் பொழுது, அந்த வேலைக்கார பெண்ணையும் அந்த பிள்ளையும் நீ அனுப்பிவிடு, நான் அவனையும் பெரிய ஜாதியாக்குவேன். ஆண்டவர் சொல்லும்போது இஸ்மவேலுக்காகவும் நீ விண்ணப்பம் பண்ணினபடினாலே, இப்போ கர்த்தர் இவ்வளோ பிளஸிங் சொல்லிட்டார் அவனுக்கு. அவர் தான் சொன்னார் நீ அனுப்பிவிடு. அடுத்ததுல நீங்கள் சொல்லும் போது அந்த வேலைக்கார பையன் என்ன செஞ்சிரு, அனுப்பிவிடு. இப்போ ஆபிரகாம் அனுப்பிட்டார். ஒரு துருத்தியில் தண்ணியை வச்சு அப்பத்தை கொடுத்து என்ன செஞ்சிட்டாரு, அனுப்பிட்டாரு. ஆனால் சூழ்நிலை எங்கே வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, திருப்பி போய் சூரச்செடிக்கு கீழே படுக்கிற இடத்துக்கு வந்துச்சு. அவள் தன் பிள்ளையை கொண்டு போய் வனாந்தரத்தில் ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் தான் அனுப்பினார். கர்த்தர் தான் ஆபிரகாம்கிட்ட சொன்னார். அவர் தான் சொன்னார் பிள்ளையை நான் பார்த்துக்கிறேன்னாரு. பெரிய ஜாதியாவான்னு சொன்னார். பிரபுக்கள் 12 பிரபுக்கள் வருவாங்கன்னு சொன்னார். எல்லாம் அவர் சொன்ன வாக்கு தத்தம் தான். ஆனால் நடுவில் என்ன வந்துச்சு, வனாந்தரம் வந்துச்சு, சாகிற நிலைமை வந்துச்சு. பிள்ளை சாகிறதை நான் ஏன் இந்த ரெண்டையும் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஏறக்குறைய ரெண்டும் ஒரே இடம் தான். ஆகார் ஓடி போனது பெயர்சபா வனாந்தரம், இவன் ஓடி போனதும் பெயர்சபா வனாந்தரம். எலியா ஓடி போனது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெயர்சபாவின் வனாந்தரத்துக்கு தான் ஓடி போவார். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவைச் சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். இந்த பெயர்சபா வனாந்தரம் அங்கே அவன் பார்த்தீங்கன்னா அவனும் பெயர்சபா வனாந்தரத்தில் தான் இருப்பான். ஆகாருடைய பையன் இஸ்மவேலும் இவனும் ஒரு சூரச்செடி கீழே இருப்பான், அவனும் ஒரு செடி கீழே தான் இருப்பான். இங்கே ரெண்டும் ஏறக்குறைய ஒரே பிளேஸ் மாதிரி தான் இருக்கும். ரெண்டு பேருமே இவங்க சொல்லி கர்த்தர் சொல்லி போனவங்க தான். இவன் தேவ ஊழியக்காரன், அவனை கர்த்தர் அனுப்ப சொன்னார். உங்களை என்னையும் கர்த்தர் அனுப்புறார். கர்த்தர் தான் கூப்பிட்டுருக்கிறார். நடுவில் நிச்சயம் ஒரு வனாந்தரம் வரும், ஒரு சூறைச்செடி வரும். போதும் கர்த்தாவே நான் சாகிறேங்கிற இடம் வரத்தான் செய்யும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அந்த வனாந்தரத்தில், அந்த சோதனையில், அந்த பிரச்சனையில் நீங்களும் நானும் சாக மாட்டோம். சுழல் காற்றில் ஏறி உயிரோடு கூட பரலோகத்துக்கு போவோம். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் வாக்கு பண்ணுறது. பிரச்சனை வராமல் இருக்கவே இருக்காது. நல்லா தான் போயிட்டு இருக்கோம். நம்ம தான் சாட்சி சொல்லிகிட்டே இருப்போம், ரொம்ப நல்லா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தலைகீழ மாறுற மாதிரி ஒன்று நடக்கும். ஏன் அப்படி நடக்குது? யோசேப்புக்கு சொல்லியாச்சு சொப்பனத்தை. யோசேப்பு சொப்பனத்தை கேட்டு சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல, அவர் விசுவாசிக்கிறார். அப்பா கிட்ட போய் சொல்கிறாரு. மறுநாள் தன்னுடைய சகோதரரை பார்க்க போகிறாரு. சூழ்நிலை தலைகீழ மாறிடுச்சு. 11 பேர் மட்டும் அடிச்சு விட்டான், குழியில் தூக்கி போட்டான், இஸ்மவேலத்தை வித்துட்டான், எகிப்துக்கு கொண்டு போயாச்சு. எல்லாம் தலைகீழ மாறிடுச்சு. என்னைக்கு வாக்குத்தத்தம் கிடைச்ச மறுநாள். இதுதான் பல நேரங்களிலே இந்த வனாந்தரம் வரத்தான் செய்யும். இயேசு கிறிஸ்துக்கு புறா வடிவில் ஆவியானவர் இறங்கிட்டார். மத்தேயு 4 இருக்கு. இறங்கிட்டார். இறங்கின உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். வனாந்தரத்துக்கு கொண்டு போய் என்ன செய்யறாரு? மார்க் 1 சொல்லுது, அவர் காட்டு மிருகங்களோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். இவர் வந்தது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறார். இவர் தான் தேவாட்டுக்குட்டின்னு சொல்லியாச்சு. பரிசுத்த ஆவியானவர் உறுதிப்படுத்திட்டார். இருக்கிறதே 3.5 வருஷம். இந்த 3.5 வருஷத்துக்குள்ள உலகத்துடைய மொத்த பாவத்தையும் சுமந்து தீர்க்கணும். ஆனால் 40 நாள் அதுக்கு நடுவில் வனாந்தரத்தில் இருந்து தான் ஆகணும். அங்கே சில காட்டு மிருகங்களோடு கர்த்தர் வாழத்தான் வைப்பார். இது சூழ்நிலை. 2ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க. முடியும் போது வசனம் சொல்லும், தானியேலை வென்றால் ராஜாவினுடைய கொலு மண்டபத்தில் வைத்தான் இருக்கும். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. பாபிலோனில் நேபுகாத்நேச்சார் இருக்கிற வரைக்கும் சூப்பராக இருக்கு. தானியேல் நினைச்சிருப்பாரு, ஓகே ரைட், சாகிற வரைக்கும் பிரச்சனை இல்லைப்பா, ஒரு ப்ராப்ளம் இல்லை. திடீர்னு ஒரு ராஜா வராரு, தூக்கி சிங்கக்கபியில் போட்டான். தலைகீழ மாறிடுச்சு. இன்னைக்கு இருக்கிறது கிங்ஸ் கேட்ல, இன்னொரு நாள் சிங்கக்கபி. ஏன் இப்படி ஒரு தலைகீழ வருது? நடக்கும், வாழ்க்கையில் வரும். இதுதான் உங்களை என்னையும் உருவாக்குகிற இடம். வனாந்தரம் தான் ஒருத்தனை உருவாக்கும். ஆசீர்வாதம் ஒருத்தனுக்கு சந்தோஷம் கொடுக்கும். வனாந்தரம் ஒருத்தனை உருவாக்கும். நீங்க யோசிச்சு நல்லா பாருங்க. பல நேரங்களில் உபத்திரவங்கள்ல வந்த அனுபவம் இருக்குல்ல, அது லைஃபுக்கும் பாடமா இருக்கும். நமக்கு உபத்திரவத்தில் வந்த அனுபவம், அந்த உபத்திரவ காலத்தில் கொஞ்சம் பேர் நம்ம கூட இருக்கிறான்ல, அவன் தான் நம்ம கூட இருக்கிறதுலே உண்மையான ஆளு. ஆசீர்வாதத்தில் இருக்கிறவன் உபத்திரவத்தில் கூட இருக்கணும். பல நேரத்தில் நம்ம அந்த உபத்திரவத்தை வேணாம் நினைக்கிறோம். உபத்திரவம் வேண்டாம், ஆனால் வருவது நல்லது. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். யோசிச்சு பாருங்க, உபத்திரவப்படாத ஒரு ஆள் பைபிளில் யார் இருக்கா? உபத்திரவப்படாத ஒரு ஆள் யார் இருக்கா? நல்லா இருக்கிற ஆபிரகாமுக்கே உபத்திரவம் வந்துருச்சு. அவரே பார்த்து ஆண்டவரே சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அவருக்கே பயம் வந்துருச்சு. ஈசாக்குக்கு சாவடிச்சிருவாங்கன்ற பயம் வந்துருச்சு. தன் மனைவி நிமித்தம் தன்னை என்ன செஞ்சிருவாங்க, கொன்று போடுவார்கள் சொல்லி அவனுக்கு பயம் வந்துருச்சு. 26:7 இருக்குது. அதுக்கப்புறம் அவனுக்கு பயம் வந்துருச்சு. அடுத்து யாக்கோபு வாழ்நாள் ஃபுல்லா பயம். யோசேப்பு அவன் நிலைமை அப்படி. உபத்திரவப்படாதவர்கள் யார்? அந்த சூறை செடி உங்களை உருவாக்கும், அந்த வனாந்தரம் உருவாக்கும். 40 வருஷம் இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் நடந்தாங்க. அவர்களுடைய செருப்பு தேவையே இல்லையாமா, வஸ்திரம் பழுதாகவே இல்லையாமா. ஒரு நாள் வந்தது, பாலும் தேன் மூடுகிற தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போனார். கர்த்தர் நினைச்சிருந்தாருன்னா ரொம்ப ஈஸியாக அவங்களை கானானுக்குள்ள கொண்டு போயிருக்க முடியும். ஆனால் நடுவில் கொஞ்சம் ஆண்டவர் வனாந்தரத்தை அனுமதிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள் எந்த அளவுக்கு வரும் தெரியுமா? சாகிற நிலைமைக்கு வரும். போதும் கர்த்தாவே நான்
சாகிறேன், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். தானியேலை கேட்பார், ராஜா உன் தேவனாய் கர்த்தர் உன்னை காக்க வல்லவராய் இருந்தாரோ? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்புல தூக்கி சாகிற நிலைமை. ஈசாக்கு கத்திய ஓங்கியாச்சு, சாகிற நிலைமை. யாக்கோபு லாபான் துரத்திட்டு வரான், சாகிற நிலைமை. சாகிற நிலைமை எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். ஆனால் நீங்களும் நானும் சாக மாட்டோம். அதுதான் அதுல இருக்கிறதுலே மிகப்பெரிய விஷயம். கர்த்தர் அதான் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். எனக்கு ஆண்டவர் சொன்னதான். இஸ்மவேல் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு துஷ்ட மனுஷன். துஷ்ட மனுஷன் பைபிள் சொல்லுது 16ஆம் அதிகாரத்தில் அவன் ஒரு துஷ்ட மனுஷனாக இருப்பான் அப்படின்னு இருக்கு. அந்த துஷ்ட மனுஷனே வனாந்தரத்தில் சாகிறத கர்த்தர் விரும்பாம நீரூற்ற உண்டு பண்ணி கொடுப்பாரானால் நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள், அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நீங்களும் நானும் சாகிறதை ஒரு நாளும் கர்த்தர் விரும்ப மாட்டார். நிச்சயம் கர்த்தர் உங்களை என்னை கொண்டு வருவார். கர்த்தர் எப்படியோ நடத்துவார். அதுதான் சொல்றேன், வனாந்தரம் எல்லாருக்கும் இருக்கு. யாருக்கு இல்லை வனாந்தரம்? எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் ஒரு நாளும் வனாந்தரம் நம்மை கொன்று போடாது. சூரச்செடியை நாம் கடந்து போக வேண்டிய சிச்சுவேஷன் வரும். போதும் கர்த்தாவேன்னு சொல்ற இடம் வரும். அதோட படுக்கக்கூடாது, எழுந்திருச்சு ஓடணும். கர்த்தர் சொல்வார், எழுந்து நட, நீ பண்ண வேண்டிய தூரம் அதிகம். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க 19ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இப்ப அடுத்து எலியாவுக்கு இந்த பிரச்சனை வந்த உடனே அடுத்து எங்க போயிட்டாரு? கெபிக்கு ஓடிட்டார். ஏன் கெபிக்கு ஓடினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஏசபேல் பிரச்சனை வந்தபோது அந்த ஏசபேலுக்கு பயந்து 50 தீர்க்கதரிசிகளை ஒபதியா கொண்டு போய் கெபிக்குள்ள மறைச்சு வச்சேன்னு இவர்கிட்ட சொல்றாரு. 18ஆம் அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 18 வந்து சொல்றாரு, நான் கெபிக்கு 50 பேராக மறைத்து வைத்ததே தேவன் உமக்கு சொல்லவில்லையா, மறைத்தாரோ அப்படின்லாம் கேட்பார் ஒபதியா. இப்போ எலியாவுக்கு என்ன தோணுது? சரி, இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஒன்று வருது, உபத்திரவத்தின் பாதை வருது, கிராஸ் பண்ணிட்டாரு, அடையும் தண்ணீரும் வந்துடுச்சு, இப்போ நம்ம அதெல்லாம் தாண்டி வரோம். ஆனால் இப்போ மைண்டில் என்ன வந்துடும் தெரியுமா? சரி, இந்த பிரச்சனை பேசாம இந்த பிரச்சனையோட வாழ்றதுக்கு எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடலாம். நம்ம தொடர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் செய்வதற்கு இது ஒரு தடையாய் மாறும். உபத்திரவப்பட்டது நல்லது, பிரமாணங்களை கற்றுக்கொண்டோம். ஆனால் அந்த உபத்திரவம் இன்னொன்று செய்யும், பயத்தை கொண்டு வரும். அடுத்து இந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்ன செய்யாது? போகிறதுக்கு அனுமதிக்காது. இப்போ நீங்கள் தேவ சித்தத்தை இங்கே தான் மிஸ் பண்ணுவீங்க. ஓடிட்டே இருக்கிறீங்களா? ஓடிட்டே இருக்கும்போது ஒரு 2-3 பிரச்சனை வந்த உடனே இந்த ரோடே வேண்டாம்ப்பா, பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஆண்டவர் சொல்றார், இதான் ரோடு இல்லை, இந்த ரோட்டில் 2-3 ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, நீ போ. நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? இதுக்கு பதிலாக பேசாமல் கூகுள்கிட்ட கேட்டு வேற ரூட்டில் போயிடுவோம். அந்த ரூட்டில் போனோம்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது, நிம்மதியாக போகலாம் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஆனால் இந்த ரூட்டில் தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த மாதிரி தாண்டிக்கிட்டே தான் போகணும், வேற வழி கிடையாது. இதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். இதே மாதிரி தான் ஓடணும். ஏங்க சாகிற வரைக்கும் இருக்குமா? சாகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். இல்லை, நம்ம கொஞ்சம் நிம்மதியாக வாழணும், வாழறானே கெபிக்கு போயிடணும். 50 பேர் உட்காந்துருந்தான் கெபிக்குள்ள, அவனுக்கு ஒபதியா கொண்டாந்து சாப்பாடு கொடுத்தான். இப்போ பாருங்க, காக்கா கொண்டாந்து சாப்பாடு கொடுத்துச்சு. இப்போ காக்காக்கு பதிலாக யார் கொடுக்குறது? ஒபதியா கொடுக்குறாரு. அங்கே கேரி தாட்டுறங்க படத்தில் இங்கே கெபி. என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? திருப்பி பழைய இடத்துக்கு வந்துட்டோம். இது என்ன உண்டாக்குது? என்ன பயத்தை உண்டாக்கி மீண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து வழிவிலக பண்ணும். உபத்திரவத்தின் பாதையில் போகும்போது அடுத்த டெஸ்டினேஷன் என்னவா இருக்கும்னு நம்ம ஓடிட்டு தான் இருக்கணும் ஒழிய அதை விட்டு வழி விலகிடக்கூடாது. ஆனால் திருப்பி நான் கெபிக்கு போகக்கூடாது. கர்த்தர் திருப்பி என்னை எங்க போக சொல்றாரு? வாசிங்க 15வது வசனம் வாசிங்க, அதே அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய். திருப்பி நான் எங்க தான் போனோம்? வனாந்தரத்துக்கு தான் போனோம். ஏன்? நான் கானான் தேசத்துக்கு போகிற வரைக்கும் எனக்கு நடுவில் வனாந்தரம் தான் இருக்கும். வனாந்தரம் மாறும், பெயர்சபா வனாந்தரம் வரும், தமஸ்கு வனாந்தரம் வரும், சீன் வனாந்தரம் வரும், வனாந்தரம் மாறும். ஆனா வனாந்தரம் தான் இருக்கும். ஒவ்வொரு வனாந்தரத்திலையும் ஒவ்வொரு விதமாய் கர்த்தர் என்னை போஷிப்பார், நடத்துவார், பாதுகாப்பார். ஆனால் முடிவு பரியந்தம் நடத்துவார். நடுவில் நான் டிராவலை விட்டுட்டு ஓடி போய் செட்டில் ஆயிடக்கூடாது. எனக்கு வேண்டாம், இது வேணாம். கொஞ்சம் ஊழியத்தின் பாதையில் வரும்போது பவுல் சொல்றாரு, தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு விலகி போனான். யார் இந்த தேமா? ஒரு காலத்தில் என்னோடு கூட பாடுபட்டவன், என்னோட கூட கஷ்டப்பட்டான். அப்படிதான் நமக்கு தோணுது. பல நேரங்களிலே நாம் உபத்திரப்பட்ட போது அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு யோசிக்கிறோம். இல்லை, கொஞ்சம் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் இருப்போம். அந்த நேரத்தில் கொஞ்சம் பேர் ஞானமாக வேற சொல்லி கொடுப்பாங்க, பிரதர் எத்தனை நாள் இப்படியே ஓடுவீங்க? கர்த்தர் அழைத்த அழைப்பில் முடிவு பரியந்தம் நிற்குதல். இது ஏன் இந்த நடுவில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது, இல்லை ஒரு சின்ன டீவியேஷன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அனுபவம் சில நேரத்தில் உங்களை பயமுறுத்தும். திருப்பி இதே மாதிரி வந்தால் என்ன செய்வ? இதே மாதிரி வந்தால் போன தடவை வந்தபோது எந்த தேவன் பாதுகாத்தாரோ அதே தேவன் இப்பையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம என்ன நினைக்க தெரியுமா? அன்னைக்கு என்னால தாங்க முடிஞ்சிச்சு, இன்னைக்கு என்னால தாங்க முடியுமா? அன்னைக்கும் நம்மளால தாங்க முடியல, கர்த்தர் நம்மை தாங்க பண்ணினார். இல்லைன்னா அன்னைக்கே நம்மளை ஒழிச்சு கட்டியிருப்பாங்க. அன்னைக்கும் நம்மை பலப்படுத்தினது கிறிஸ்து, இன்னைக்கும் பலப்படுத்த போறது கிறிஸ்து, என்னைக்கும் பலப்படுத்த போறது கிறிஸ்து. இந்த ஒரு தைரியம் உங்களுக்கு வரணும். கெபிக்கு ஓடக்கூடாது. என் ரூட் எது? ரூட்டை நான் மாற்றவே மாட்டேன்.
போய்கிட்டே இருப்பேன். நடுவில் பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும், நிறைய நடக்கும். போயிட்டே இருக்கணும். இந்த டிவியேட் ஆகி கெபிக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு இல்ல. கர்த்தர் ஒன்று நியமித்த ஓட்டம் முடிவு பரியந்தம் அவர் மாத்துகிறவர் அல்ல. ஒரு முறை சொல்லி அவர் மனம் மாறுகிறவர் அல்ல. பல நேரங்களில் இந்த மாதிரி வனாந்தரம் வரும்போது அதை டிவியேட் பண்ணி எங்கே போகக்கூடாது? கெபிக்கு போகக்கூடாது. கடைசியாக வாசிங்க, முடிக்கலாம். ஆண்டவர் எதற்காக இதையெல்லாம் ஓட்டுறாரு? கடைசியா ஒன்று சொல்றார் ஆண்டவர். 15-16 வாசி. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய். எதுக்கு திருப்பி வனாந்தரத்தை கூட்டிட்டு போறாரு? நானே இப்பதான் என் வனாந்தரத்துல வந்தேன். போன வனாந்தரத்தையே நான் ஓடி முடிக்கல. சரி, ஏதோ கெபில கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கலாம்னு நினைச்சேன். திருப்பி ஒரு வனாந்தரத்துக்குள்ள கூட்டிட்டு போறீங்களே, எதுக்காக என்ன இன்னொரு வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போறீங்க? வாசிங்க. ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாகவும் பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேகொலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. இந்த வனாந்தரம் எதுக்கு தெரியுமா? போன வனாந்தரம் நம்ம வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு. இந்த வனாந்தரம், அடுத்த உபத்திரம் எதுக்கு தெரியுமா? இந்த வனாந்தரத்தின் வழியா போய் நீ அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குவது, ராஜாக்களும் ஆசாரியரையும் உருவாக்குறது. போன வனாந்தரம் நீ உருவானது, இந்த வனாந்தரம் இன்னொருத்தரை உருவாக்குவது. பல நேரங்களில் ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் நம்ம ஓட்டத்தை மட்டும் முடிக்க மாட்டாரு, நம்ம மூலமா இன்னொரு ஜெனரேஷனையும் முடிப்பார். அவங்கள உருவாக்குறது தான் நம்ம முக்கியமான வேலை. ஒரு சாதாரணமாக உலக வாழ்க்கை எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாதாரணமாக சராசரி மனுஷன் அவனுக்கு என்ன தோணுது? எனக்கு அப்புறம் என் பிள்ளைகள் அப்படின்னு ஒரு தாட் ஒன்று இருக்குல்ல. 99% சொல்கிறேன், 1% விட்டுருங்க. ஒரு 99% ஆபிரகாமுக்கு இருந்துச்சு தானே. எனக்கு அப்புறம் யார்? ஒருத்தன் கேட்குறான், எனக்கு பிறன் யார்? எனக்கு அப்புறம் யார்? எனக்கு அடுத்து யார்? எனக்கு எடுத்து யார்? இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் சீசன் கேட்குறாங்க, இவருக்கு அப்புறம் யார்? நாங்கள் யார்? இந்த அடுத்துன்னு ஒன்று இருக்குல்ல, இது வந்து டிஃபால்ட். கண்டிப்பாக உலக வாழ்க்கைக்கே அடுத்து என்பது டிஃபால்ட்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், இதற்கு டிஃபால்ட்டா இன்னொன்றை உருவாக்குற பொறுப்பை கர்த்தர் உங்க கையில் கொடுத்திருக்கிறார். அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். நிறைய பேர் அவங்களோட சாட்டிஸ்ஃபைட். நான் ஓகே, பிரச்சனையை அனுபவிச்சேன், ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டேன், செட்டில் ஆயிட்டேன், இப்போ ஓகே, கெபிக்கு போயிட்டேன். இல்லை, ஆண்டவர் சொல்றாரு இன்னும் ஓடு. நான் என் பசங்க, என் பேர பசங்க, அவங்களுக்கு சொத்து 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 சொத்துன்னு மைண்டு முழுக்க கரப்டடாக உட்காந்துருக்கோம். நம்ம வெறும் மாம்சம். உனக்கு அப்புறம் கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்த சத்தியம், உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், உங்ககிட்ட கொடுத்த விசுவாசம் என்கிறது அந்த மகாபெரிய பொக்கிஷம். இதை அடுத்த ஜெனரேஷன் கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையே. வந்தோம், சாப்பிட்டோம், நாவிக்குரிய சாப்பாடு சொல்றேன், வந்தேன் சாப்பிட்டோம், சாட்டிஸ்ஃபைடு, இதோட அடுத்த வாரம் அவ்வளவுதான். கர்த்தருக்கு என்ன செய்தீர்கள்? ஆண்டவர் சொல்றார், திருப்பி தமஸ்கின் வழியாய் வனாந்தரத்துக்கு போ. ஆண்டவரே, இப்பதான் வந்தேன், பேர் சபா வனாந்தல் இல்ல, இப்ப வந்தது நீ சாப்பிட்டு உனக்கு ஓடினது. இப்ப நீ ஓட போறது உனக்கு இல்ல, உனக்கு பின்னாடி ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் உருவாக்குவதற்கு நீ ஓட போகணும். அதுதான் உன்னுடைய ஃபைனல். இந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சா மட்டும்தான் வசனம் சொல்றதை வாசிக்க முடிக்கலாம். 2 ராஜாக்கள் 2:11 வாசிங்கள். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். இதான் ஃபைனல். அதுக்கப்புறம் அப்படியே அடுத்து எலியாவுடைய கான்செப்ட் முடிஞ்சிடும். நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் எலியா ஆகாப்பை சந்திக்க மட்டும்தான் ஒரு இடத்துல வருவார். அவர் செத்தன்னு சொல்ல வருவார், அதுக்கப்புறம் ஆகாப் பிழைச்சிருவார், அவ்வளவுதான். இதோட எலியா ஏறி சுழல் காற்றில் போயிடுவார். இவ்வளவுதான் பிளேஸ். இதுதான் ஒவ்வொரு ஸ்டேஜ். பரலோகத்துக்கு போறதுக்கு எலியாவுக்கு கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ணது. இன்னைக்கு நாம இருக்கிறோமா? இன்னைக்கு ஒன்று கேரித்தாற்றங்கரையில் உட்காந்துட்டு எந்திரிக்க மாட்டோம், அல்லது சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு போயிட்டா அதோட அவ்வளோதான். அங்கிருந்து கர்த்தர் சொல்றார், புறப்பட்டு வா, நடுவில் வனாந்திரம் வருது, சூரச்செடி வருது, சில உபத்திரம் வருது, அதுதான் உன்னை உருவாக்கும். அந்த உபத்திரவத்தை தாண்டி ஓடுங்க. ஓடும் போது கெபிக்கு ஓடிடாதீங்க, செட்டில் ஆகணும்னு நினைக்காதீங்க, போதுன்ற இடத்துக்கு வராதிங்க, திருப்தி ஆகாதீங்க. ஆவிக்குரிய காரியத்தில் திருப்தி ஆகவே கூடாது. உலக பிரகாரமான காரியத்தில் திருப்தி வந்துடணும். போதும் என்ற மனதனுடைய தெய்வ பக்தியே அது எதுக்கு? உலக பிரகாரமான காரணத்துக்கு. ஆனால் கர்த்தருடைய காரியத்துக்கு என்ன வரக்கூடாது? திருப்தி வரவே கூடாது. கர்த்தரே போய் இளைப்பாரி கொண்டு சொல்ற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடி எங்க போகணும் தெரியுமா? அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குறவங்களாக போகணும். ராஜாக்களும் ஆசாரியர்களையும் உருவாக்குறவங்களா போகணும். அப்படி ஓடி சுழல் காற்றில் ஏறி ஒரு நாள் வரும், எக்காலம் துணிக்கும், நாம் மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் அவரோடு கூட காணப்பட போகிறோம். அல்லேலூயா. இத்தனை டெஸ்டினேஷனை கிராஸ் பண்ணணும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு. இன்றைக்கி நம்ம என்ன நினச்சிருக்கிறோம்? சர்ச்சுக்கு வந்தோம், போனோம், வேலை முடிஞ்சு. சர்ச்சுக்கு வந்து போகிறவங்க எல்லாம் பரலோகத்துக்கு வருவாங்கன்னு பைபிள் சொல்லாது. இங்கே வந்தவங்களில் எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தப்பட்டாங்களோ அவங்க தான் பரலோகத்துக்கு வருவாங்க. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திருக்கலாமா நம்ம தெய்வ சமூகத்தில்? உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஒருவேளை இன்னும் கேரித்தாற்றங்கரையிலேயே நல்ல இறைச்சி சாப்பாடு ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் இப்படியே வாழ்க்கை போயிட்டா நல்லா இருக்கும், இதுக்கு தான் கர்த்தர் கூப்பிட்டாரா? இன்ஜினியர் இல்லைன்னு ஒரு இன்ஜினியராக உங்களை கூப்பிட்டாரா? உலகத்தில் டாக்டர் இல்லைன்னு ஒரு டாக்டராக கூப்பிட்டாரா? இல்லை உலகத்தில் பணக்காரங்க இல்லைன்னு உங்களை பணக்காராக்கிறதுக்காக கர்த்தர் கூப்பிட்டாரா? ஆனால் அவர் தரிசனத்தை செய்ய ஆள் இல்லை, என் காரியமாக யார் போவார்னு கேட்டு கர்த்தர் உங்களை கூப்பிட்டுருக்கிறார். அதுக்கு தான் கர்த்தர் கூப்பிட்டுருக்கிறார். அவர் தெளிவாக சொல்கிறார், ஆண்டவர் அறுப்பு மிகுதி ஆட்களோ குறைவு.
அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும்படி பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் வேலைக்கு ஆள் இல்லை. இப்ப நான் அடுத்த லெவல் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு போகணும், இன்னும் நான் மேலே போய் அப்பத்தை புசிக்கணும், என்னைக்குள்ள அபிஷேகத்துக்குள்ள வரணும், கர்த்தருடைய வார்த்தையை நான் இன்னும் தியானிக்கணும், அடுத்த இடத்துக்கு போறணும். அதை தாண்டி உங்களுக்கு ஒரு ஓட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த பிரயாணத்தில் நீ வனாந்தரத்தில் ஒருவேளை இப்போ இருக்கலாம், சூரச்செடிக்கு கீழே இருக்கலாம், போதும் கர்த்தாவேங்கிற இடத்துல இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தொடர்ந்து ஓடு, விட்டுறாத, போதும்னு சொல்லிடாத, டோன்ட் கிவ் அப். ஏன் தெரியுமா? நீ உருவாக்க வேண்டியவங்க நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க. உங்க மூலமா கர்த்தர் ரெடி பண்ண வேண்டியது நிறைய பேர் இருக்காங்க. நீங்க உங்களுக்காக மட்டும் பூமிக்கு வந்தவங்க இல்ல, உங்களுக்கு அப்புறம் ஒரு தலைமுறையை உருவாக்குறதுக்காக வந்தவங்க. ஆவிக்குரிய தலைமுறை. கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம்லாம் எதுக்காக? இவ்வளோ வேத வசனம், அபிஷேகம், விசுவாசம், பாடுகள், இதுக்கு நடுவில் நீங்கள் பிரமாணத்தை கற்றுக்கொள்றீங்க, இதெல்லாம் எதுக்காக? உங்களோட மடிஞ்சு போகிறதுக்கா? இல்லவே இல்லை. உங்களுக்கு அப்புறம் ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் உங்கள் மூலமாய் கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். நீங்கள் கடந்து வந்த பாதையை நினச்சி கவலைப்படாதீங்க. நீங்கள் உபத்திரவப்பட்டது அதுக்காக தான். நீ பட்ட பாடு இருக்குல்ல, இதே மாதிரி பாடுகளோட வரப்போகிறவங்களுக்கு நீங்கள் சொல்ல போகிற சாட்சியத்து. அவங்க கேட்பாங்க, என் கஷ்டம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் தைரியமாக சொல்லுவீங்க, இதை காட்டிலும் மேலான கஷ்டத்தை நான் கடந்து வந்திருக்கிறேன், இதை விட பெரிய போராட்டத்தை நான் போராடி இருக்கிறேன். யாரும் வந்து தானியேல்கிட்ட சொல்ல முடியாது. வழியில் சிங்கம் வந்துச்சு, சிங்கத்தை பார்த்து நான் தைரியமாக நின்னேன். தானியேல் சொல்லுவான், நான் ஒரு நாள் ராத்திரி முழுவதும் சிங்கத்தோடு கூட வாழ்ந்தேன். யாரும் பவுல்கிட்ட வந்து சொல்ல முடியாது, என்னை 3 அடி சவுக்கில் அடிச்சாங்க. அவன் சொல்லுவான், நான் 1 குறைய 40 பலமுறை வாங்கி இருக்கிறேன். நம்ம பட்ட பாடுகள் அநேகருக்கு சாட்சி, அநேகருடைய விசுவாசத்துக்கு ஏதுவா மாறும். அதுக்கு தான் கர்த்தர் கூப்பிட்டுருக்கிறார். உங்களை நடத்தி கொண்டு வந்தது அதுக்கு தான். உங்களை கர்த்தர் அநேகருக்கு முன்மாதிரியா மாட்ட போறார். அநேகர் உங்களை பார்த்து விசுவாசத்தில் பலப்பட போறாங்க. இப்படித்தான் நான் வாழணும்னு அவங்க நினைக்க போறாங்க. ஒப்பு கொடுப்போமா அப்படி ஒரு வாழ்க்கைக்கு? தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக, சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இதோ எங்கள் பிரயாணம் ஆரம்பித்திருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் முடித்து விட்டு மேகத்தின் மேல் ஏறி உம்மை சந்திக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நடுவில் தமஸ்கு வனாந்திரமோ அல்லது பெயர்சபா வனாந்திரமோ எதுவும் எங்களை கொன்று போடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும். வழி நடத்துங்கப்பா, ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.